ஓ இங்கே எங்கடா வந்து சேர்ந்தீங்க? உன்னை நம்பி தான் முடிஞ்சு போனேன். ஸோ வெல்கம் டு காந்தலூர். காந்தலூர் போகணுமா போகக்கூடாதான்னு தெரியல. தூவானா வாட்டர் ஃபால்ஸ்னு ஏதோ இங்கே ஒன்று இருக்கான். அது 300 ஒரு ஆளுக்கு ட்ரக் பண்ணி போகணுமா. ஆஃப் டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிறதே நான் ஆஃப் டே தான். மணி 12-11 போகுது. ஸோ அதனால் நம்ம அங்கே போகிறது டவுட்டு தாங்க பூஃபம். யாருன்னு தெரியலைங்க பூஃபம், நிறைய பேர். பூஃபம் கணக்காக சிக்கிட்டோன்னு நினச்சா கேமரா போட்டு ஒன்றும் கேட்கல. ஃபுல்லாக கழட்டிட்டேன். புது வீடியோவில் டேய் போடா சாரே, போயிட்டு வர சாரே. சாரே போயிட்டு வர சாரே. அவ்வளோ கியூட்டுங்க கேரளா போலீஸ். டேய் போய்க்கடாங்கிறாரு. மறுபடியும் போய் எடுத்தியாதே என்ன? ஐயோ பிடிச்சாங்கன்னா ஏறிக்கோ. சொல்ல வா வட குறைச்சி வா. ஆக்சுவலி அங்கே வந்து நம்ம பையன் கூலி வச்சுருந்தாங்க. ஆனால் கேரளா போலீஸ் அண்ணா வந்து இப்போ எடுத்து வெளியே போட்டார். போடா ஃபைன் போட்டுருவாங்க, இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்பா அப்படியே தட்டி விட்டாங்க நம்மளை. கியூட்டு தாங்க. நம்ம பையன் தெரியாமல் கொண்டு வந்துட்டாங்க. மேம் நம்ம இப்போ இருக்கிற ஊர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. மறையூரா? இதுதான் மறையூரா? நம்ம மறையூர் வந்துட்டோங்க. இங்கே வந்து பசங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம வந்து காந்தலூர் போகணும். இப்போ நான் இந்த கோயம்புத்தூர் இந்த ஊர் சைடில் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் ஒன் டே ட்ரிப்பு. கோயம்புத்தூர் ஈரோடுக்காரங்களாம் ஒன் டே ட்ரிப் போகிற ஸ்பாட்டு. இதில் அங்கே எங்கடா போயிட்டுருக்கீங்க அண்ணா? பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. பூஃபேம் நம்மளுக்கு இன்னும் 14 கிலோமீட்டருங்க. அண்ணன் போயிட்டாருங்க டேரெக்டாக விட்டுட்டு. சரி விடுங்க, அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. ஸோ நம்ம போகிறது ஒன் டே ட்ரிப்புக்கு ஒர்த்தான ஒரு ஸ்பாட்டு. நம்ம பசங்க யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடுலேருந்து ஒன் டே ட்ரிப்புக்கு காந்தலூர் ஒரு தரமான ஸ்பாட்டு. இங்கே நிறையா ரெசார்ட் இருக்குங்க. ஐ லவ் மறையூர். நம்ம மறையூர்லேருந்து தான் மறையூர் தாண்டி தான் காந்தலூர் போகணும் போல். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு பெரிய ஊரெல்லாம் அது இல்லைங்க. 2 நாளுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல மழையாம் காந்தலூரில். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வீடியோஸ் பார்த்தோம். அதை பார்த்து தான் டெம்ட் ஆகி போயிட்டுருக்கோம். பார்ப்போம். ரெட்ரோ இங்கேயும் போட்டாங்களா? சூரியனாக்கு தமிழ்நாடு ஈக்குவலாக கேரளாவில் அதுவும் பொண்ணுங்க ஃபேன்ஸ் அதிகம் போலைங்க. கேரளாவில் ஏகப்பட்ட பேர் பொண்ணுங்க சூர்யா ஃபேன்மா. ஐயோ உடக்காய். ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்குங்க. இன்னொரு 12 கிலோமீட்டர் நம்ம காந்தலூருக்கு. இரச்சப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு ஜாலியாக திரும்ப வேண்டியதான். ஓ அங்கே பாருங்க ட்ரெக்கிங் ஸ்பாட் தெரியுதாடா? மேலே ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க தெரியுதா? இரச்சப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இந்த பக்கமாக வந்துட்டோம். ஃபால்ஸ் எப்படி தானே போனோம்? காலைல 9 மணிக்கு ஜீப் ஏறணும். சாயந்தரம் 6 மணிக்கு தான் இங்கே கொண்டு போட்டாங்க. அதான்டா பேக்கேஜா? பேக்கேஜில். ஆனால் வெல்கம் டு காந்தலூர். ஸோ வெல்கம் டு காந்தலூர். எப்படி தானே கை போட்டுக்கோ. எனக்கு இண்டிகேட்டர் இல்லை. கை போடுறா. போட்டு
அதான் எல்லாரும் பார்த்துட்டு தான் போகிறானுங்க. இருங்கடா கேர்மோ. டேய் எப்பட்றா போவோம்? 4 மூலையில் வந்து நின்ட்டீங்க. எப்படியோ போயிட்டேன். ஐயோ சமத்துலிங்க போகுதுங்க ரோடு. நீ ஆஃப் ரோட்னாவே காந்திலூர் வரணும்ண்ணா சொல்லியிருந்தாங்க. ஆஃப் ரோட்னாவே காந்திலூர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் பாரு, எல்லாம் உடஞ்சி எடுத்து எல்லாம் போதும். ஜீப் மட்டும் தான் போக முடியும். குட்டி பையன் க்யூட்டாக பார்க்குறான். ஒட்டிட்டு வந்து பார்த்து ஒட்டி போகுது, பொறுமையாக ஓடு. ஃபால்ஸோட தண்ணி கம்மி தான்டா. கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க இந்த ரோடு. இறங்கி இறங்கி ஏறி ஏறி தான் போயிட்டுருக்கோம். ஐயோ வாரு. டேய் என்னடா ரோடு இது, வேற மாதிரி இருக்குது. ஐயோ ஆத்துல போய் குளிக்கலாமா? செவ்வா குளிச்சுக்கலாம் ஃபால்ஸ்லேயே. டூடியோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுடா. ஃப்ரண்ட்டில் பேக் தான் அடிச்சுட்டு அதே நிற்க மாட்டேங்குது. நின்று வாங்கடா. பிரேக் பிடிக்கிறதுலடா சுத்தமா. தள்ளி கோர் போயிட்டு போ. ஐயோ அங்கே நல்லா போகுதுடா, இங்கே கம்மியாக தான் போகுது. இறச்சப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ஏய் ஃபால்ஸ் போகிறதே சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ராடே. அடாடாடாடா ஏய் இருடா. வண்டி நாசம்டா அவனுங்களுக்கு. நம்ம எப்படி ஏறிட்டோம், பட் அவங்களால ஏற முடியலைங்க. பின்னாடி வந்தோம் ஏற முடியாமல் போயிட்டானுங்க. இந்த வந்துட்டோம்ல ஃபால்ஸ் இறச்சா. சரி சரி வண்டி போக முடியாதா? குஃபாம் இந்த வந்துட்டேன் இறச்சப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இப்போ தண்ணி கம்மியாக தான் போகுதுடா. என்ன பண்ணலாம்? போய் இறங்கி போய் வண்டி பார்க்கிங் போட்டுடலாம். எதுல இப்படி விட்டுலாமா? இப்போ ஒரு ஃபால்ஸை காட்ட போகிறேன். இது வந்து நம்ம மூணார் சைடில் தான் இருக்குது. காட்டுறேன் வாங்க. முடியா காந்தலூர் இறச்சப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம் குஃபாம். நம்ம தண்ணி கம்மியாக தான் போகுது. சரி வாங்க ஒரு குளியல் போட்டுடலாம். வாடா செல்லம். தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக வருதுங்க. யோ அவனுக்கு எங்கேயா போனானுங்க கருமம், எங்கே தொலைஞ்சானுங்கன்னே தெரியல. ஒரே நிமிஷம் தண்ணி இந்த இதில் இல்லை. நீங்கள் வேணா காந்தனூர் போங்க, அவங்க வேணா ஆடியோ வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு அவங்க இருக்கான். அதுலேயும் தண்ணி வருதான்னு தெரியல. நான் ஒரு வாரம் கழிச்சு தான் இப்போ தான் வரேன். ஆனால் காந்தனூரில் தண்ணி வரல. அந்த அது இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வரல. அப்பயே சொல்லிட்டு வர்றது. அதுக்கு தான் அங்கே வந்து பேசி வரத்துக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னே தெரில. நல்ல வேலை கரெக்டாக நின்று அந்த ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன், இந்த பக்கம் தான் போகணும்னு சொன்னேன். அப்படி மேப் போடலையா நீ? நான் காந்தனூர் தான் போட்டு வச்சிருக்கேன். நீ என்ன இறச்சி போறேன்னு சொன்னேன். காந்தனூர் போய் தான் போகணும். சரி இப்போ அவனுக்கு எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. கிரகம் எங்கே கிராஸ் ஆகி இங்கே போயிட்டானுங்க. டேய் ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னு என்னடா பண்ணுறது? வந்த ஃபால்ஸ் இதுதான், பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ட்ரக்கிங் ஃபால்ஸ் போனேன் நான். அது தனி நிறைய இருந்துச்சு. அது எதில் போகணும் அதான் தெரியல. நான் கேட்கணும். நான் இப்படின்னா பஸ்ஸில் வந்தேன். நான் வண்டியில் வந்தால் கூட சொல்லலாம். இன்னும் ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு இப்போ இறங்கலாம்டா. வாடா நான் வியூ பாயிண்ட் இருக்குதாங்க. யார்ட்டா அது எனக்கு நான் கேட்குறேன். அந்த வியூ பாயிண்ட் கூட போனால் நல்லா இருக்குண்ணா. நிறைய வீட்டு இருக்கிற நீங்கள் வேணாங்க.
எப்படின்னா அந்த லைட் ஹவுஸ்ல மேலே தெரியுமா, லைட் ஹவுஸ் மாதிரி மேலே ஏரியா. டேய் உன்னை நம்பி தான் முடிஞ்சு போனேன். இப்போ பாரு இறச்சப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்தால் முடிச்சு விட்டேன். நீ தான் கூட்டு போன, நான் சொன்னேன் நான் உன்னை கூட்டு போக சொல்லி. சரிடா நான் டிரைவர், நான் கேட்குற டிரைவர் கேளு ஒரு கேளு பார்க்கலாம். நீ செருப்படி பாரு கேளு. அந்த வியூ பாயிண்ட் இருக்குங்களா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, அது எங்கே? காந்தலூர். அது எங்கேன்னு சொல்லுங்க. இன்னொரு ட்ரெக்கிங் ஃபால்ஸ் இருக்குங்களா, கீழே போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். அது போக முடியாது, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? கோயில் விசேஷம். சரி, அந்த இது மட்டும் சொல்லுங்க. இது நேரம் நீங்கள் இப்போ இங்கிட்ட மெயின் ரோடு போகிறீங்களா, போயிட்டு மெயின் ரோடு அது பேர் என்ன போடுறது? காந்தலூர் போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா போதும் சொல்லுவாங்க. பிரம்மரம் வியூ பாயிண்ட் இருக்குங்க. பிரம்மரம் அங்கே ஃபால்ஸ் இந்த ஜீப்பில் ஒரே ஜிப்லைன் தான் இருக்கு. நீங்க போற வழியில கடைசியில போற வழியிட்டே இருக்கும். ஜிப்லைன் சைடுலயே ஒரு ரோடு இருக்கும் இறங்குற மாதிரி. அந்த ரோடு நேரா போனீங்கன்னா போதும். அவங்க போற வழியில ஒரு எவ்வளவு கிலோமீட்டர் வரும்? இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் வரும்? 15. சரி, இப்போ இங்கே தான் இருக்கா சேட்டா? ரொம்ப சேர்த்து அதுக்கு இல்லை இப்படியே தான் இருக்கா? இதில் ஏதாவது இருக்கா? அப்புறம் எங்கடா போனானுங்க வண்டி எடுத்துக்கிட்டு? இதில் ரொம்ப சேர்த்து அவ்வளோதான். அதுக்கே மேப்பை போட்டு போயிருக்க போறாங்க. அவனுக்கு அந்த ஸ்பாட்டே தெரியாதே. இறச்சப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் தெரியும் அவனுக்கு அங்கே. ஸோ இவனுங்களோட எங்கே போய் ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இப்படி கிடக்கும், கல்லுகள்லாம் கிடக்கும். அதுக்கு நீங்கள் இப்படி அதுக்கு தான் இருக்கிறவர். செவ்வா நம்ம சுற்றி போகலாம். நட சொல்கிறேன். வந்தது வேஸ்ட்டுங்க. எங்கே காந்தலூரில் ஒரு மண்ணும் கிடையாதுட்டாங்க இங்கே. டேய் வண்டி ஏற R15. இது எதுக்கு கேரளாவில் எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியல. கேட்கணும். எந்தடா நான் கேட்கலாமா சேட்டாட்டையே? இருக்கேப்போ அண்ணா ஒரு டவுட்டு. எதுக்கு எல்லா வண்டியிலையும் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா? அது எதுக்கு? ஜீப்பில் பஸ்லலாம் எக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா? ஒரு இது அந்த ஜீப்பில் போட்டிருக்காங்களா எக்ஸ் மாதிரி? சும்மா எல்லா வண்டியிலையும் போட்டிருக்கு கேரளாவில் ஸ்டைலுக்கு. நான் ஏதோ எல்லாம் ஒரு குரூப்பாக வண்டின்னு நினச்சேன். சரி சேட்டா. உஃபம் வந்து இறச்சப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. தண்ணி ஓரளவுக்கு தாங்க வருது மேலேருந்து. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா பார்க்கலாம். என் ஃபால்ஸில் தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வருது. வீலிங் ஆறா வண்டி இங்கே விடுவாங்களா? அலவுட் இல்லைடா தாங்க. பாடுறா நல்லா இருக்குல்ல கீழே தண்ணி வருது. அங்கே அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அலவுட்ல இருக்கும். நம்ம கம்மி கூட வாட்சி போயிடலாம். அங்கே போட்டு வந்து இல்லை. இங்கே இருக்கிற பம்பு செட்லேருந்து தண்ணி வருது. ஏன் ஃபோன் எங்கடா? இல்லையா, நீங்கள் தான் சொன்னீங்க. இருக்கு. சரிங்க பூஃபேம், நான் போய் சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மேகி இல்லை, சாப்பாடு வேறு ஏதாவது வேணும்? சரி என்ன சொன்னேன்? சாப்பாடு அடிப்பொலியாக இருக்குண்ணீங்களா? காலையில் தினதுரா ஒரு 4 இட்லி. இங்கே என்னமோ வெயில் இப்படி அடிக்குதுக்கு வருமோ. என்ன இருக்குன்னு கேட்கலாரு. டீ கடையா? ஓ இங்கே எங்கடா வந்து சேர்ந்தீங்க? வண்டி நிப்பாட்டினா பார்த்து வாங்கடா. நான் கார்காரன் சாத்தியிருந்த என்ன ஆயிருக்கு. இது ஹை கிளாஸ் ஹோட்டல். யாரும் இல்லை, டிஆர்எஃப் தான் கூப்பிட்றான். ஸோ நம்மளுக்கு வா
ரமேஷ் வண்டி வருதான் பாரு, வண்டி வருதான் பாரு. உண்டல உண்டை போடுங்கடா, போய் வண்டியை போடுங்கடா, சாப்பிடுங்கடா. வா போய் சாப்பிடலாம் முதல்ல. இடம் இருக்கான்னு தான் தெரியல.